நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். தவறுங்க. என்ன பேசிட்டே இருக்கிறீங்க? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. விஜய் வந்தா இலவசம் தரேன்னு சொல்றாரு. அது வந்து நம்மள தானே பாதிக்கும். அது பட் ஆனாலும் விஜய் எதனால எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். விஜய் தப்பா சொல்லுவாரா? இல்ல ரெட்டா சொல்றாங்க. ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே யார் கட்சி? ஸ்டாலின். எரியுதடி மாலா. சூப்பர். ஏடிஎம்கே யாரு இருக்கா? ஏடிஎம்கே ஸ்டாலின் பையன் யாரு? இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ சொல்றாங்கல்ல. சரி, அப்ப டிஎம்கே கட்சி இருக்கு. அது யார் தலைவர்? நம்ம எடப்பாடி. ரெண்டே பேருக்குள்ள தான் போட்டி. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க. ஓட் ஐடி நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு நம்பி யாரும் முறைக்கிற. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் எப்படி சொல்லுவாங்க, அந்த நாட்டாம் படத்துல ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே, அந்த மாதிரியே எங்க வீட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. அவ்வளவு ஆசையா போன ஓட்டு போடலான்னு ஓட் ஐடி டெலிட் ஆயிடுச்சு. அது எப்படி நீங்க டிசைட் பண்ண? அவருக்கு தெரியும், நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? அவருக்கு உங்ககிட்ட உள்ள கெட்ட பழக்கமே நீங்க பேசுறத நாங்க கவனிக்கிற மாதிரி நாங்க பேசுறத நீங்க கவனிக்கிறோம். அப்ப அந்த நோக்கம் சரியான நோக்கமா இல்லையே. மாறி பேசுறாங்க அப்படின்றீங்க. மாறி பேசுறது அது மனநோயாளிங்கிறதுக்கான வெளிப்பாடு. சமூகங்கிறது குறைந்தபட்சம் 3 அடுக்குகள் கொண்டது. எல்லாருடைய பிரச்சனைகளும் புரிஞ்சாதான் அதுக்கு என்ன தீர்வு தர முடியும் தெரியணும். இதெல்லாம் ஒரு விளங்கிக்கணும்னா குறைந்தது 5 ஆண்டுகள் ஒரு அரசு செயல்படும் பொழுது இதெல்லாம் அந்த அரசு சரியா செய்து இதெல்லாம் சரியா செய்யல, அப்ப இதை நான் சரி பண்ண முடியும், இதெல்லாம் திருத்த முடியும்ன்ற எண்ணம் வரும்ல. அதுதான் தொலைநோக்கு பார்வை, தெளிவு. அது தெரிஞ்சுக்கிட்டு 5-10 வருஷத்துல வருவார்ல, அப்ப நம்ம போய் இவரால் இது செய்ய முடியும், ஒன்னாலும் துணிவா சொல்ல முடியும், என்னாலும் சொல்ல முடியும், அப்ப வாக்களி. அவ்வளோ இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமால பெரிய இடத்துல பாத்துட்டோம். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து அதுக்காக பண்றேன் ஆட்சி பண்றேன்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசிட்டு இருக்கிறவரை நீங்க இதுக்கும் கீழே இறங்கி வந்து என் கூட மண் தாரி, நீங்க இதுக்கும் கீழே இறங்கி வந்து என் கூட மண் தாரி. ஐயோ சாமி, கீழே இறங்கி வந்து என்னமா இவ்வளவு ஏதோ அவரை தராதரமா இறக்க சொன்ன மாதிரி நீ இப்படி சொல்லாம கீழே இறங்கி வந்தேன்னு அப்புறம் என்ன கடவுளா அவரு? இது அவர் வந்திருக்கிறது மக்கள் பணிக்கு தானே. மக்கள் எங்க மண்ணில் தானே நிக்கிறோம். அப்ப அவர் என் கூட மண்ணில் தானே நிக்கணும். என்னமோ நீங்க ஏதோ தரக்குறைவா நான் சொன்ன மாதிரி அவர் எப்படி நீங்க தரையில வர சொல்ல, நீ ஏதோ அவர் தங்கத்தட்டுல வச்சுக்கிற. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா இங்க? இப்ப நீங்க சொன்ன பேர் தான் தெரியுது, ஏலியன்ஸ் கூட டீலிங் எல்லாம் வச்சிருக்காரு. ஹலோ, அவனை மொட்டை அடிச்சு பாருங்க, ஏலியன்ஸ் அப்படியே உரிச்சு வச்சது மாதிரி இருப்பான். ஒருவேளை அடிச்சிட்டாங்களோ, அதனால தான் இப்ப நட்டு வச்சிருக்காரு போல இருக்கு. ஹலோ, நட்டு வச்சது எல்லாமே வந்து இவன் எதுக்காக தெரியுமா? இப்ப ஒட்டுமொத்த தமிழர்களையும் காப்பாத்த போறதா சொல்லிட்டு இருக்கான்ல. காப்பாத்தி எங்க 26ல உலகம் அழிய போறதா பைபிள்ல சொல்லிருக்காங்களா? ஆனா உலகம் அழியுதா? இல்ல 29லயாவது அழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாத்தையும் ஏலியன் சப்போர்ட்டோட வேற்று கிரகத்துக்கு நம்மள இடம்பெயர்த்துருவானா. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? பூமி அழியும் போது நம்ம எல்லாமே போய் வேற்று கிரகத்துல போய் நம்ம ஜாலியா இருக்கலாம்ல. இங்க பூமி அழிஞ்சிட்டா நம்ம அங்க போய் இருந்துக்கலாம்ல. நல்ல விஷயம் தானே சார்? பெரிய மயிலாண்டிவன் நோவா, ஆமா, அப்படியே நோவா கப்பல் ரெடி பண்ணி மக்களை காப்பாத்துறான். அவன் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நான் தான் ஏதோ பைத்தியகரத்தனமா அவன் ஏலியன்ஸோட டீல் பண்றான், வேற்று கிரகத்தை நம்மளை கூட்டிட்டு போறான்னா அப்படியா? அதுவும் கூட சேர்ந்து அதாவது பாத்தீங்களா, இதான்